வணக்கம். பிரண்டை இட்லி பொடி பண்ணுறதுக்கான தேவையான பொருள் என்னென்ன தம்பி? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, பச்சரிசி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு பட்டை மிளகாய், பூண்டு, புளி வறுக்கிறதுக்காக ரெண்டும் ஒன்றா போட்டு வறுத்தேன். நல்லெண்ணெய், இவ்வளோதான். இப்போது இந்த வறுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட்டை மிளகாய் இப்போ அளவு சொல்கிறேன். 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/2 கிலோ அரிசி, ஒரு 75-80 கிராமு எள்ளு, ஒரு 8 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூனு மிளகு, 4 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு பெருங்காய பவுட்ரு, ஒரு 75 கிராமு 100 கிராம் பூண்டு, 50 கிராம் புளி, ஒரு 100 கிராமு மிளகாய். 100 கிராமுக்கு மேலேயே தான் இருக்கும். ஒரு கையால் அள்ளி போட்டிருக்கேன். அப்படியே நல்லா மிளகா காஞ்சிருச்சு, வறுத்தாச்சு. அது கூட சேர்த்து உப்பும் வறுத்துருக்குறேன். ஒரு 150 கிராமுன்னு வச்சுங்களேன். 150 கிராமு 100 கிராம் இருக்கும். 125 கிராம் இருக்கும். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போது பிரண்டையை வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பிரண்டை வத்தல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். டைரெக்டாக நம்ம பண்ணோன்னாக்கா காஞ்ச வத்தல்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இது வரலையும் இப்போ தான் நான் ஸ்டடி பண்ணுறேன். எவ்வளோ நாள் பொடி நல்லா வரும்னு பார்க்கணும், ட்ரையல் பார்க்கணும். நம்ம என்ன வச்சு உடனே அப்பப்போ ஏதாவது சாதத்தில், இட்லியில், தோசைக்கு போட்டு சாப்பிட வரும் தானே. நல்லா வேகமாக காலி ஆகிடும். நல்லா கலர் மாறணும், கிரீன் கலர் மாறணும். பிரண்டை வறுத்தோன்னு காமிக்கிறேன். பிரண்டை வெந்துருச்சுனாக்கா இதுமாரி நுரையெல்லாம் அடங்கிடும். நுரை இறங்கிச்சுனாலே நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அரைஞ்சிருச்சு.